அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், தயவுக்காக ஸ்தோத்திரம், அன்புக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மீது பாராட்டின உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்திருக்கிற எல்லா கிருபைகளையும், சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும் நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்பது உம்முடைய கிருபை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய சமாதானம் ஊற்றப்படட்டும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் இம்மட்டும் உம்மை துதிக்க, ஆராதிக்க கிருபை செய்த தெய்வம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும். ஆண்டவரே, கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன். நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், பகலை ஒழுங்காய் கடக்கிறேன், என்றும் நடக்கிறேன், பின் திரும்பேனே, இயேசு ரட்சகர் பின்னே நடக்கிறேனே, ரட்சகருடனே கடக்கிறேனே, கரம் பிடித்தே விழிப்பாயிருந்து ஜெயம் காண்பேனே, ஒளியில் நடக்கிறேனே. நான் இயேசுவின் ஒளியில் நடக்கிறேன், வான்காரிருள் மூடினும் பயப்படே, சீயோன் கீதம் பாடி செல்வேனே, ஆயன் இயேசுவின் பின்னே நடக்கிறேனே, ரட்சகருடனே கடக்கிறேனே, கரம் பிடித்தே விழிப்பாயிருந்து ஜெயம் காண்பேனே, ஒளியில் நடக்கிறேனே. நாம் நிறுவனமாகவே முறை முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் சங்கீதத்தை நாம் முறை முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 52. பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். இதோ, தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். 9வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமே. நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம் கர்த்தரை துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் கூடி வரும்படி
ஆண்டவர் நமக்கு திரும்பவும் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. இந்த நாளெல்லாம் கர்த்தர் நமக்கு தேவையான கிருபைகளை, சமாதானத்தை, நன்மைகளை தந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிற ஆரோக்கியத்துக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் சுகவீனப்பட்டு பலவீனப்பட்டு போயிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இந்த உலகத்து ஓட்டத்தை முடித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் நாம் நல்லவர்கள் அல்ல, அவர்களை காட்டிலும் நாம் பரிசுத்தவான்களும் அல்ல. ஆனாலும் கிருபையாக ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே சுகத்தோடு, பலத்தோடு, சமாதானத்தோடு அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அதை உணர்ந்து சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் நல்லவரப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே, நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர் ஆண்டவரே, நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவரே, நீர் தயவுள்ளவர் ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவன். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். நம்முடைய எல்லா நிலைமையும் அவருக்கு தெரியும். நம்முடைய பலனும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனமும் அவருக்கு தெரியும், நம்முடைய நிறைவும் அவருக்கு தெரியும், நம்முடைய குறைவும் அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது போல என்னுடைய உட்காருதலையும் என்னுடைய எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற ஒரு ஆண்டவர். அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் தெரிந்து வைத்திருக்கிற தேவன். அவர் நன்மையானதை நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார். ஒரு நாளும் கர்த்தர் நம்மை தீங்கில விழ வைக்க மாட்டார். அவர் நம்மை தாங்கி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பத்தக்க ஒருவர் உண்டு என்றால் அது நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான். இந்த உலகத்திலே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மையே நான் நம்பி இருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஒருபோது நீர் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. தெய்வமே, என்ற வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகச் செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும்
நான் கண்டேனே, எல்லாம் இயேசுக்கு சித்தன முடிந்தது, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா எதிர்ப்பும் வாக்குவாதமும் முடிந்து போனதப்பா. பெருக செய்கிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சொல்லுங்க, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா, எல் ஷடாய் என்னை பெருக செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. திரும்ப ஒரு விசை, எல் ஷடாய் தெய்வமே, என் வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, என் வல்லமையுள்ளவரே. ஆமென், ஆமென். ஏசப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒண்ணுமே கிடையாதப்பா. இன்றைக்கு எங்களை பெருக செய்ய போகிறீர், எங்களை பெருக செய்ய போகிறீர். எல்லா எதிர்ப்புகள், எல்லா வைராக்கியங்கள், சத்துருடைய போராட்டங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் நிர்மூலமாக்குகிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களை பெருக செய்கிறவரே, எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்க போகிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. அல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எல்லாவற்றிலும் எங்களை பெருக செய்கிற தேவன். எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. சொல்லுங்க, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்ல
செய்பவரே, உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, என் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே. ஹல்லேலூயா, பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அற்பமான ஆரம்பம் தான் ஆண்டவரே, அதை சம்பூர்ணமாய் நீர் முடிப்பீரப்பா. என் குறைவெல்லாம் நீர் நிறைவாக்க போகிறீர் ஆண்டவரே. என்னுடைய கண்ணீரை எல்லாம் நீர் ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறீர் ஆண்டவரே. வறண்டு போன என்னுடைய ஆசீர்வாதமான இந்த வாழ்க்கை ஆண்டவரே திரும்பவும் செழிக்க போகிறதுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஒருவேளை நம்முடைய இந்த கடந்து வந்த பாதைகளில நம்ம நிறைய நன்மைகளை இழந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் திரும்ப தரப்போகிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. நீராபா ஷல்லா ரிகபா கபுரபா வரபா. ஆண்டவருடைய மகிமை உள்ள கரம் நம் ஒவ்வொருவர் மேல் இந்த நேரத்தில் நன்மையாய் அமர்ந்து இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் ஒரு நாளும் குறைபட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. சத்துருடைய எல்லா எதிர்ப்புகளுக்கோ எல்லா வாக்குவாதங்களுக்கும் என்னை விலக்கி என்னை பெருக செய்ய போகிறீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றியப்பா, 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 உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உட்காருவோம். இந்த அருமையான நேரத்திலும் திரும்பவும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களில் நாம் தொடர்ச்சியாக எபேசியரில் இயேசு கிறிஸ்து என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் தலைப்பு தேவன் தந்த பெரிய ரட்சிப்பு. தேவன் தந்த பெரிய ரட்சிப்பு. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அதை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த முதல் வசனம் நம்மை எச்சரிக்கிற ஒரு வார்த்தையாக ஆரம்பிக்கிறது. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் ஜாக்கிரதையாய் இருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை நாம் அங்கே பார்க்கிறோம். என்ன? ஜாக்கிரதையாய் இருங்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரு ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கை, விழிப்பான வாழ்க்கை, பாதுகாப்பாய் எல்லாவற்றையும் என்ன சொல்றது, விழித்திருந்து கவனமாய் வாழ்ந்து அதில் வெற்றி பெறுகிறவர்கள் தான் கிறிஸ்தவங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது 2 கூட்டம் சொல்லப்படுகிறது. ஒன்று கவனமாய் இருந்த ஒரு கூட்டம், இன்னொன்று கவலை இல்லாமல் வாழ்ந்த ஒரு கூட்டம். மெக்கார்த்தர், ஜான் மெக்கார்த்தர் அப்படின்ற ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்றாரு, நரகம் நற்செய்தியை எதிர்ப்பவர்களை விட நற்செய்தியை கவனக்குறைவாய் கேட்டவர்களால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார். நற்செய்தியை எதிர்ப்பவர்களை விட நற்செய்தியை கவனக்குறைவாய் கேட்டவர்களாலே நரகம் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அவர் சொல்றாரு, சத்தியம் தெரியும், சத்தியத்தையும் நம்பினார்கள், உண்மை என்று அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ரட்சிப்பை தெரிந்தவர்கள் அந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொள்வதற்கு தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காமல் போனார்கள் என்று அவர் சொல்றார். அப்போ கவனக்குறைவு எங்க வருது அப்படின்னா, நற்செய்தியை கேட்ட பொழுது வரல, நற்செய்தி உண்மை என்று அறிந்து கொண்ட பொழுது வரல, நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்பும் போது வரல. எப்போ வருது கவனக்குறைவு?
அதை நாம் தொடர்ந்து பற்றி கொண்டு வாழ்வதிலே ஒரு கவனக்குறைவு வருகிறது. அதே போல C.H. ஸ்பர்ஜன் சொல்றாரு, அழிவுக்கு நாம் பெரிய பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அழிவுக்கு, அதாவது நரகத்துக்கு நம்ம பெரிய பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன கவனக்குறைவு போதும். ஒரு பெருங்கூட்டம் அழிய போகிறது. அது எதிர்த்து நின்ற கூட்டம் அல்ல, கவனக்குறைவாக வாழ்ந்த கூட்டம். இதுதான் ஸ்பர்ஜன் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? அவர் சொல்றாரு, அழிவுக்கு நாம் பெரிய பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன காரியம்தான், சின்ன கவனக்குறைவு போதும். ஒரு பெருங்கூட்டம் அழிய போகிறது. அது எதிர்த்து நின்ற கூட்டம் அல்ல. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், யார் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் சுவிசேஷத்தை எதிர்த்தாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை வெறுத்தாங்களோ அவங்க தான் போவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவருடைய வேதத்தின் அடிப்படையில் ஸ்பர்ஜன் சொல்றாரு, ஆண்டவரை எதிர்த்தவர்கள் அல்ல, நற்செய்தி எதிர்த்தவர்கள் அல்ல, நற்செய்தியை கொஞ்சம் கவனக்குறைவாய் கேட்டவர்கள் தான் நரகத்தில் போய் நிற்க போகிறார்கள். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, ஜாக்கிரதையாயிரு. எதிலே நான் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும்? கேட்டவைகளிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேணும். அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏன் நான் அதை ஜாக்கிரதையா கவனிக்கணும்? அதுல என்ன அவ்வளவு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது பைபிள் சொல்லுது, இதை சொன்னவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதை சொன்னது தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த முதல் அதிகாரத்திலே நாம் அதை பார்த்தோம். 2வது வசனம் சொல்லுது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அப்ப சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரன். அவர் சொல்லி இருக்கிறார். 2வது அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்று வேதம் சொல்லுது. எல்லாவற்றையும் ஆளுகிறவர். 3வது நாம் பார்த்தோம், அவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர். அப்போ அவரை ஒரே வார்த்தையில் சொல்ல போனா, ஒரு சர்வ வல்லமை உள்ள ஒரு மிக மேன்மையான ஒரு ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரட்சிப்பை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் நானும் அதுல கவனமாய் இருக்க வேணும். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கேட்கிறவர்களை குறித்து அங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்க 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. இங்க அருமையானவர்களே, இவங்க மட்டும் கேட்கல, நல்ல கவனிங்க, நல்ல நிலமாய் இருக்கிற இவர்கள் மட்டும் கேட்கல. வேதத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 12வது வசனத்திலே சொல்லுகிறது, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சரிதானா? வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க? வசனத்தை கேட்கிறவர்கள். அதே போல 13வது வசனம் சொல்லு, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்டார்கள், கேட்கும் போது என்று சொல்லுகிறது. 14வது வசனம் சொல்லுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சரிதானா? முள்ளுள்ள இடத்துலையும் முள்ளுள்ள இடம் போல இருக்கிறவங்கள வசனத்தை கேட்டாங்க, கல்பாறை போல இருக்கிறவங்க வசனத்தை கேட்டாங்க, வழி அருகே விதைக்கப்பட்டவங்க வசனத்தை கேட்டாங்க, அதே போல நல்ல நிலமா இருக்கிறவர்களும் வசனத்தை கேட்டாங்க. ஆனா அந்த கேட்டவர்களுடைய மனநிலையை பொறுத்து தான் பலன் தருகிற வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று என்ன பண்றாங்க, அவங்க விசுவாசித்து, அந்த முதல் வழி அருகே விதைக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்களா, விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் என்ன பண்ணான்னா வசனத்தை எடுத்து போட்டான். கற்பாறை என்ன பண்ணுது பாருங்க, சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, தங்களுக்குள்ளே என்ன இல்லை, வேர் கொள்ளாததினால் சீக்கிரம் கருகி போயிடுச்சு. 3வது முள்ளுள்ள இடங்கள் சொல்லுகிறது, கேட்கிறார்கள், கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டதினால் அவர்கள் பலன் கொடுக்க முடியல. ஆனா ஒரு நிலம் இருக்குது, அது என்ன நிலம்?
நல்ல நிலம். விதைக்கப்பட்டவர்கள் அந்த வசனத்தை கேட்டு அதை வேதம் சொல்லுகிறது. இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா? உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள். அப்ப இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்கிறதா அப்படின்னு பார்த்தோன்னா பல நேரங்களில் அந்த கவன குறைவு என்ன பண்ணுகிறது தெரியுமா? ஓ, இதுதானே, இது எனக்கு தெரியும், இதுதானே, இது நான் படிச்சிருக்கிறேன், இதுதானே, இது அந்த பிரசங்கியார் கூட பேசி இருக்கிறாரு, இதுதானே, இது இவங்க கூட சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய நேரங்களில் இதை கவன குறைவாக நாம் விட்டு விடுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் அதை பின்பற்ற வேண்டும், அதை கவனமாய் காத்து கொள்ள வேணும். அது அந்த வார்த்தை என்ன சொல்லுறீங்களா? பே அட்டென்ஷன், பே அட்டென்ஷன் அப்படின்ற வார்த்தை அதற்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா, டு ஹோல்டு டுவர்ட், தொடர்ந்து பற்றி கொள்ளுதல் அப்படின்ற ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. அதில் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுது, புட்டிங் யுவர் மைண்ட் ஆன் இட், உன்னுடைய மனதை அதில் பதிய வைக்க வேணும். சரிதானா? இப்போ நிறைய டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது. அந்த டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கடைபிடித்து போனால் ஆபத்து இல்லாமல் போய் சேரலாம். அப்படி ஒரு காரியம் இருக்குது நம்ம ஊரில். ஆனால் நம்ம ஊரில் நம்ம நல்லா போனாலும் எதிரில் வர்றவன் சைடில் போகிறவன் கரெக்டாக வரணும். சரி, உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. நல்ல நீங்கள் வந்து இடது பக்கம் பைக்கானால் இடது பக்கம் கடைசி லைனில் போகணும். மற்றபடி வேகமாக போகிற வாகனங்கள் வலது பக்கம் போகணும். சிக்னல் போட்டால் நிறுத்தணும். அதுலேயும் மஞ்சள் போட்டால் ஸ்லோ பண்ணணும், ரெட்டு போட்டால் நிறுத்திடணும், திரும்ப மஞ்சள் போட்டால் ரெடி ஆகணும், க்ரீன் போட்டால் வண்டியை ஓட்டணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதுபடி எத்தனை பேர் வண்டி ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓட்டும்போது இந்த சிக்னல் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் மஞ்சள் விழுந்துடுச்சு அப்படின்னா ரூல்ஸ் படி என்ன செய்யணும்? ஸ்லோ பண்ணணும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மஞ்சளை பார்த்த உடனே இன்னும் ஒரு முறுக்குவான், ரெட்டு விழுறதுக்குள்ள அந்தாண்ட போயிடணும் அப்படின்னு போவான். அந்த நேரம் யாராவது குறுக்கில் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஒரு அருமையான போதகர் ஈசிஐயில் ஒரு நல்ல ஒரு ஜப வீரர், அவர் ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வரும்போது கரெக்டாக அவருடைய வழியில் சிக்னல் விழுந்துருச்சு, பச்சை கிரீன் சிக்னல் விழுந்துருச்சு. அதை பார்த்த உடனே இவர் வந்துக்கிட்டே இருந்தவர் இன்னும் வேகமாக முறுக்கி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரம் ஒருத்தர் குறுக்கில் வந்துட்டான். சிக்னல் ரெட்டு விழுந்த பிறகும் அவன் பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் திரும்பிட்டான். உள்ள வந்த வேகத்தில் அடித்தாங்க. அடிபட்டவன் ஸ்பாட்லேயே காலி. இந்த போதகர் ஒரு நாள் பொறுத்து மரித்து போனார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கவன குறைவு. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் நமக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்க, அதை முழுமனதோடு பின்பற்றி மனதிலே அதை கொண்டு இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்துட்டா நீங்களும் நானும் எங்கே போகலாம்? பரலோகம் போகலாம். இல்லை, இது கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி டைவர்ஷனில் போகுது. இல்லை, டைவர்ஷனில் போகுது. அந்த டைவர்ஷன் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறாங்க. புயல் அடிக்கும் போது கப்பலை என்ன பண்ணுவாங்களா? நங்கூரம் போட்டு நிறுத்தி வைப்பாங்க. அதில் ட்ரிஃப்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னா, போட்ட நங்கூரத்தையும் ஒரு சில நேரங்களில் இழுத்துக்கிட்டு இந்த கப்பல் அதனுடைய இடத்தை விட்டு அடுத்த இன்னொரு தூரமான இடத்துக்கு தள்ளிட்டு போகப்படும். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்குது. நிறைய காரியங்களை கேட்குறோம், ஆனால் எதையும் மனதிலே கொள்ளாமல் உலகத்தின் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை அப்படியே தள்ளி கொண்டு போகிறது. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? எங்கேயாவது பாறையில் போய் முட்டிட்டு நிற்கும், எங்கேயாவது மணலில் போய் சொருவிட்டு நிற்கும், எடுக்கவே முடியாத அளவுக்கு பெரிய ஆபத்தில் போய் சிக்கிக்கொள்ளும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சார், இப்போ அடுத்த ஒரு கேள்வி நம்ம கேட்க போகிறோம். இந்த எதை நாம் கேட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, எதை கேட்டோம் தெரியுமா? ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறவைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது 4வது வசனத்தில், ஆண்டவர் நமக்கு சொன்ன இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு எப்படிப்பட்டதா? பெரிதான ரட்சிப்பு, கொஞ்ச நெஞ்சல்ல. எனக்கு நிறைய நேரங்கள் இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இது நிறைய நேரங்களில் நமக்கு முடியாத ஒரு காரியம்.
வாலிப பிள்ளைங்களை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, ஐயா வயசு என்னயா, இப்பதாயா எனக்கு சின்ன வயசு, இதுக்குள்ளேயே ரட்சிப்புன்றீங்களே, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் ஐயா, அப்புறம் ரட்சிப்பை பத்தி பேசிக்கலாம், அப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டுருவேன். இப்போ சொல்ற உதாரணம் என்ன சொல்லுவா தெரியுமா? ஏசாமி சிலுவையில தொங்கும் போது அங்க ஒரு கள்ளன் நின்றுட்டு, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும்னு சொன்ன உடனே உனக்கு ரட்சிப்பு நான் தர்றேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அது மாதிரி அந்த கடைசி நேரத்தில் ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா ஆண்டவர் என்ன ரட்சிருவார்? இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் we are drifting away from God. ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் போய்கொண்டிருக்க காரணம் என்ன? எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய ரட்சிப்பு மகா பெரிய ரட்சிப்பு. ஆண்டவருடைய ரட்சிப்பு விலை மதிப்பில்லாத ஒரு ரட்சிப்பு. ஆனா ஆண்டவர் எப்படி தர்றார் தெரியுமா? அதை இலவசமாக மிக எளிதாக தருகிறார். என்ன செய்யணுமா? அவரை இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேணும். இதை இன்னைக்கு செய்யறதுக்கு நம்ம தயங்குகிறோம். நிறைய நேரங்கள் அதற்கு ஒரு நேரத்தை நாம் ஒதுக்குகிறோம். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லி இருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாயானால் தண்டனைக்கு தப்ப முடியாது. அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறோம், அதை யார் சொன்னது? ரட்சிப்பு என்று எனக்கு யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 5வது வசனத்துல மூன்றாவது வசனத்துல முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. முதல்ல இயேசு கிறிஸ்து என்கிற அந்த தேவகுமாரன் மூலமாய் ரட்சிப்பு அறிவிக்கப்பட்டது. நீங்க வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, மத்தேயின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது அவர் சொன்னார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறது, இந்த கடைசி காலத்தில் குமாரன் மூலமாய் நமக்கு ஆண்டவர் திருவுளம் பற்றினார். அப்ப ரட்சிப்பு யாரோ சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் நமக்கு அதை சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4வது வசனத்து 3வது வசனத்துடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே சொல்லப்பட்டது. அவரிடத்தில் கேட்டவங்க யாரு? அப்போஸ்தலர்கள், ஆண்டவரோடைய இருந்த சீஷர்கள். அவங்க இயேசுவினிடத்தில் அந்த சுவிசேஷத்தை கேட்டாங்க, ரட்சிப்பின் நற்செய்தியை கேட்டாங்க. அவங்க இப்போ அதை சொல்றாங்க. வேதம் சொல்கிறது, அவர்களாலே நமக்கு அது உறுதியாக்கப்பட்டது. அல்லேலூயா, உறுதியாக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, பவுல் சொல்றாரு இல்ல, பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பேதுரு சொல்றாரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போ வேதத்தை நான் வாசித்து பார்க்கும்போது எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசுவின் இடத்திலிருந்து கேட்டவர்கள் இப்பொழுது நமக்கு அதை சொல்லி கொடுத்து இருக்கிறாங்க, உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. சரி, அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் ஆண்டவர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கையினாலும் நமக்கு முன்பாக காண்பிக்கப்பட்டது. இன்னைக்கு அருமையானவர்களே, நாம் இந்த ஆண்டவருடைய அடையாளங்களை பார்த்திருக்கிறோம். அந்த அடையாளம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தன்மை வாய்ந்த நிகழ்வு என்று சொல்றாங்க. அது வந்து பார்க்கும்போது இது மாதிரி இன்னொரு இடத்துல நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அது விசேஷமான ஒரு நிகழ்வு, அடையாளம். ரெண்டாவது, அற்புதம் என்று சொல்லும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு என்று சொல்லுகிறது. பலத்த செய்கைகள் என்று சொல்லும்போது கடவுளுடைய வல்லமையான அவருடைய வெளிப்பாடுகளை காண்பிக்கிறது என்று சொல்லுகிறது. இது மூணுமே ஒன்றாய் சேர்ந்து அற்புதம், அடையாளம், ஆண்டவருடைய வல்லமை என்று சொல்லுகிறோம். இதிலே கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நாம் அதோடு நிறுத்தல. அடுத்தது எது நமக்கு உறுதிப்படுத்த தெரியுமா? ஆவியின் வரங்கள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவர் தந்திருக்கிற வரங்கள், ஆண்டவர் தந்திருக்கிற சுகமாக்கும் வரம்,
ஆண்டவர் தந்திருக்கிற அற்புதம் செய்யும் வரம், ஆண்டவர் தந்திருக்கிற தீர்க்க தரிசனம், ஆண்டவர் தந்திருக்கிற அந்நிய பாஷை, இப்படி 9 வரங்கள் வேதம் சொல்லுது இல்லையா? அந்த 9 வரங்களும் எதை குறிக்கிறது, எதை உறுதிப்படுத்துகிறது தெரியுமா? ரட்சிப்பை நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இத்தனை காரியங்களையும் எப்படி நமக்கு சொல்லப்பட்டது? முதல்ல அடையாளம், அற்புதம், பலத்த செய்கைகள், ஆண்டவருடைய ஆவியின் வரங்களினாலே அது நமக்கு சொல்லப்பட்டது. இப்போ என்ன செய்யணும் கேட்டுட்டேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அதை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதின் ஆழத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? என் ரட்சிப்பை நான் காத்து கொண்டிருக்கிறேனா? நான் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை நான் பூரணப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய சீஷர்களினாலே, தம்முடைய அடையாளங்களினாலே, தம்முடைய அற்புதங்களினாலே, தம்முடைய ஆவியின் வரங்களினாலே எனக்கு உறுதிப்படுத்தி சொன்ன அந்த ரட்சிப்பை நான் எந்த அளவிற்கு ஜாக்கிரதையாய் காத்திருக்கிறேன். ஒரு கவலை வேணும். 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கவலையற்றிருப்போமானால். அப்போ ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு, நான் இன்னும் ஆண்டவரை நெருங்கி சேரணும், இன்னும் கர்த்தருக்காக வாழணும். இந்த லெந்து நாட்களில் நீங்களும் நானும் செய்ய போகிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, நான் இன்னும் அந்த ரட்சிப்பை பூரணப்படுத்தி கொள்ளட்டும். நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதை விட்டு விடாதபடிக்கு உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் உம்முடைய வல்லமையையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். உம்முடைய ஆவியின் வரங்களினால் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறீர். அதை நாங்கள் முழுமையாய் உணர்ந்து ஜாக்கிரதையாய் வாழ உதவி செய்யும். என்னதாயா அதனால பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் சொல்லுது, தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தண்டனைனா என்ன? ஆண்டவருடைய தீர்ப்பு. நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பசங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் அவங்களுடைய தைரியத்தை பார்க்க முடியும். வருஷம் பூரா படிச்சிருப்பாங்க. அம்மா சொல்லுவாங்க, டேய் படுறா படுறா படுறா. படிக்கிறேம்மா, உனக்கு என்ன தெரியுமா, நான் படிக்கிறேம்மா, நான் நல்லாதாம்மா படிக்கிறேன், நான் கரெக்டாக எழுதியிருக்கிறேம்மா, நான் அப்படி வாங்குவோம்மா இப்படி வாங்குவோம்மா. ரிசல்ட் வரும்போது தான் வரும் ஒரு ஜுரம். உங்களுக்கெல்லாம் வந்துச்சோ என்னவோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வரும். மே மாதமான எங்கள் ஸ்கூலில் மே மாதம் 8, 9, 10 இந்த 3 தேதிக்குள்ளே ரிசல்ட் அனுப்பிடுவாங்க. அப்போ தான் எங்களுக்கு விபிஎஸ்னுடைய கடைசி நாட்கள் நெருங்கும். நல்ல வசனம் சொல்லுவேன், நல்ல கதை சொல்லுவேன், அந்த இது இன்ஸ்பெக்ஷன்லலாம் நல்ல மார்க் வாங்குவேன். ஆனால் அந்த கடைசி 8வது நாள், அப்போ 10 நாள் விபிஎஸ்ல 8வது நாள் வந்துச்சுன்னா போதும், ஒரு ஜுரம் வரும். 10வது நாள் 11வது நாள் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அந்த ஜுரம் இருக்கும். ரிசல்ட்டில் எப்படியோ தப்பி தவறி பாஸ் பண்ணிடுவேன். அதுதான் பெரிய விஷயம், தப்பி தவறி பாஸ் பண்ணிடுவேன். அப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் 1, 2 இருக்கும். நான் 9வது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக போய் ரிசல்ட் வாங்கினேன். ஏன்னா அன்னைக்கு அந்த வருஷம் எனக்கு என்னமோ ஒரு தைரியம், நம்ம பாஸ் பண்ணிடுவோன்னு. அந்த போஸ்ட்மேன் எங்களுக்கு ரொம்ப பழக்கம், பல வருஷங்களாக எங்கள் இதில் ஏரியாவில் போஸ்ட்மேன். அவர் எல்லாருக்கும் கார்டு கொடுத்தாரு. என் கார்டை எடுத்த உடனே அவர் முகமே மாறி போச்சு. என்னடா தம்பின்னாரு. என்னங்க கொடுங்க அப்படின்னா, ஃபெயில்ரா நீ அப்படின்னாரு. என்னால் நம்பவே முடியல. நல்லா தானே படித்தோம், நல்லா தானே எழுதணும், ஏன் ஃபெயிலு அப்படின்னு பார்த்தா, வீட்டில் போய் உட்காந்து யோசித்து பார்த்தேன். எங்கள் அப்பா சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தார். அவர் டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்தார். அந்த காலத்தில் 83, 84லலாம் டேப் ரெக்கார்டர் பெருசு. அதுவும் இவ்வளோ பெரிய டேப் ரெக்கார்டர், 2 டெக்கு. இதில் போட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணலாம், அதில் போட்டு இதில் ரெக்கார்ட் பண்ணலாம். உட்காந்து இதுலேயே விளையாடி, இது இப்படி வேலை செய்யுது, இது இப்படி ஆகுது, இது எப்படி பண்ணுது எல்லாம். அந்த டேப்பு சுற்றிச்சுன்னா அதை முறுக்கின்னு உட்காந்துருப்போம். இதுலேயே நேரம் போச்சே தவிர படிப்பு என்னாச்சு? கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான். ஓட்டம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நடுவில் பிசாசு ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்து, ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து அப்படி முன்னால் நிறுத்திடுறான். என்னுடைய சிந்தை ஆண்டவருடைய ரட்சிப்பின் மேலே கவனமாக இருப்பதற்கு பதிலாக என்னுடைய சிந்தை திசை மாறி வேற எதையோ யோசிக்குது, வேற எதையோ செய்யுது. விளைவு என்ன தெரியுமா? அங்கே போய் நிற்கும்போது, எங்கே போய் நிற்கும்போது, நியாய தீர்ப்பில் நிற்கும்போது
ரிசல்ட் சொல்கிற ஆண்டவர் சொல்லுவார், அப்பா உன் பேர் இங்கே இல்லையா ராசா, இவ்வளோ நாள் நல்லா தானே ஓடனே, நல்லா தானே பைபிள் படித்த, நல்லா தானே ஜெபம் பண்ண, உபவாசம் வேற இருந்தியப்பா, அதுவும் லெந்து நாள்னா இன்னும் வைராக்கியமாக உபவாசம்லாம் இருந்திய, ஏன் எங்கே விட்ட என்ன ஆச்சு? போஸ்ட்மேன் கேட்ட மாதிரி என்னடா ஆச்சு அப்படின்னாருன்னா நம்ம கதை முடிஞ்சு போகும். அந்த கடைசி நேரம் வரைக்கும் இல்லாமல் இன்றே ரட்சண்ய நாள், இன்றே அனுக்கிரக காலம், நான் பெற்ற ரட்சிப்பின் சுவிசேஷத்தை என் வாழ்க்கையில் நான் உறுதியாய் பற்றி கொண்டு அதன் மேலே நினைவாய் இருந்து அதற்காகவே வாழ்ந்து முன்னேறி போவேனானால் ஒரு நாள் வரும், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், அந்த தண்டனைக்கு தப்பித்து கொள்ள என்னால் முடியும். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கவனமாய் வாழ வேண்டிய வாழ்க்கை. ஸ்பர்ஜன் சொல்ற மாதிரி அழிவுக்கு பெரிய பாவமெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன கவன குறைவு போதும், என் வாழ்க்கையில பெரிய அழிவு வந்து சேர்ந்து விடும். நரகம் நற்செய்தி எதிர்ப்பவர்களினால் நிரம்ப போவதில்லை. நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அதை உண்மை என்று அறிந்து நம்பி அதை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் ரட்சிப்பு என்கிற அந்த உன்னதமான அனுபவத்திற்கு நம்மை அர்ப்பணிக்காமல் போவோமானால் அவர்களால் தான் நரகம் நிரம்ப போகுது அப்படின்னு மெக்கார்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நரகத்துக்கு போகக்கூடாது, நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் எனக்கு தந்த இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை ஒரு நாளும் நான் கவனக்குறைவாய் நடந்து விடாதபடி கவனத்தோடு ஜாக்கிரதையோடு நடக்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகள், நாங்கள் கண்ட உம்முடைய அடையாளங்கள், உம்முடைய அற்புதங்கள், உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகள், உம்முடைய ஆவியின் வரங்களினால் வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், எல்லா அப்போஸ்தலர்களும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த உம்முடைய வார்த்தைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவாகிய நீர் எங்களுக்கு சொன்ன அந்த ரட்சிப்பின் வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவர்களாக பேருக்கு வாழ்ந்து விட்டு போவதல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வாழ்க்கை ரட்சிப்பை குறித்த ஒரு பயத்தோடும் பக்தியோடும் இருக்க ஆண்டவர் கிருபை செய்யும். தொடர்ந்து வருகிற நாட்களை ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.